ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வயல் தான் பார்க்க போகிறோம். இப்போ பெஞ்ச அதிகமான கனமழையில் பார்த்திங்கன்னா நெற்பயிரெலாம் கொஞ்சம் சேதமாயிடுச்சு. நெற்பயிரெலாம் நல்லா முத்திருச்சு. கதிர் அறுக்கிற டைமில் தான் மழை பெஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த தண்ணிலாம் வடிஞ்ச பிறகு தான் இனிமேட்டு கதிர் அறுக்க முடியும் மிஷின் வச்சு. இதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். நெல்லுலாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஆற்று நீர் பாசனம்லாம் கிடையாது. இது மானாவாரி. அதனால் மழையை நம்பி தான் இங்கே விவசாயம் பண்ணுவாங்க. எங்கள் வயலில் ஒரு வயலை வெட்டி நாங்கள் குளமாக்கி வச்சுருக்கோம். அந்த மழை தண்ணிலாம் அதில் தேக்கி வச்சுருப்போம். நாங்கள் தேவைப்படுறப்போ தென்னை மரத்துக்கும் சரி, இல்லை அது மாதிரி பயிர் உளுந்து எது போடலாம் அதுக்கும் சேர்த்து இறச்சிக்குவோம். இந்த இடத்துலலாம் வரப்பே தெரியல. ஃபுல்லுமே தண்ணி ஃபுல்லாக இருக்குது. வயல் 2 வயலும் சேர்ந்தா மாதிரி தண்ணி நிற்கிது. அந்தளவுக்கு மழை, அவ்வளோ மழை. கொஞ்சம் மீன் கொஞ்சம் வாங்கிவிட்டோம். பெஞ்ச மழையில் தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, மீன் கொஞ்சம் வெளில வந்துடும் சொல்லிட்டு அங்கே வலை கட்டி வச்சுருக்காங்க. போன வருஷத்துக்கும் வருஷம் மீன் கொஞ்சம் வாங்கி விட்டது. போன தீபாவளியோடு தான் எல்லா மீனும் தண்ணியெலாம் இறச்சிட்டு பிடிச்சிட்டோம். இப்போ புதுசாக தான் மீன் கொஞ்சம் வாங்கி விட்டுருக்கோம். இந்த குளம் நல்ல ஆழம் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 அடி. இங்கே கொஞ்சம் சொரக்காய் செடி படர்ந்துருக்கு. நிறையா சொரக்காய் காய்ச்சிருச்சு. இப்போ ஒரு 2-3 பிஞ்சு இதில் இருக்குது.
இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால ஆடு மாடுக்கெலாம் வந்து மேய்ச்சல் இல்லாமல் இருந்தது. இப்போ தான் நல்லா திருப்தியாக மேய்ஞ்சிட்ருக்கு மாடு. இது வரைக்கும் KMV ஹோம் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.